நாகர்கோவில் கிளம்புறதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு நைட்டு டின்னர் ரெடி பண்ணலாமேன்னு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே ட்ரெயினில் ஏறியாச்சுன்னா திரும்ப எங்கள் வீடை காமிக்கும். அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். எங்கள் பிள்ளைங்க தான் சரி ட்ரெயினில் போகும்போது எங்கள் வீடு தெரியுதுன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் நல்லா சாப்பிட்றோமோ இல்லையோ, ட்ரெயினில் போனால் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம், எக் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து முட்டை கிரேவி. இதுதான் நைட்டு டின்னர் அன்றைக்கி. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் அங்கே ஏறி குதிக்க விளையாட அப்படின்ட்டு பர்த்னால எல்லாருமே நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். போய் கரெக்டாக ஒரு குருவாயூர் ட்ரெயினில் போனதுனால 12 மணிக்கு 10-12க்குள்ளே ரீச் ஆகிட்டோம். போய் சேர்ந்ததும் நாங்கள் இங்கேருந்து முக்கியமாக ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அதனால் இங்கே நிறைய பூ கிடைக்கும்ல, இங்கே கட்டுற மாதிரி நாகர்கோவிலில் வந்து பூ கிடைக்காது. அதனால் இங்கேருந்தே பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். எப்படி எங்கே தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாழை இலையில் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பூ வாடவே வாடாது. எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நாள் ஃபுல்லானாலும் ஒன்றுமே ஆகாது. கொண்டு போய்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருங்க. ஒன்றுமே ஆகாமல் நல்லபடியாக நம்ம பூ வைக்கலாம். இப்போ நைட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து காமிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து காலையில் நாங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வைக்கலை, ஆனால் காலையில் ஓப்பன் பண்ணும்போதும் அவ்வளோ சூப்பராக இருந்து பூவு. இந்த மாதிரி எப்படியும் ஒரு 10 முழத்துக்கு பக்கத்தில் இந்த பூ இருந்திருக்கும். அந்த அளவு பூ நிறைய இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து அங்கே போய் இறங்கி காலையில் பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போது போன மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ் எல்லாம் உட்காந்து நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. கல்யாணத்துக்கு எல்லோரும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி சரி நாங்கள் ஒரு குட்டி பேக் கொண்டு போனோம். அந்த குட்டி பேக்கும் அந்த குட்டியோட ட்ரெஸ்ஸும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே டான்ஸும் பாட்டு கூத்து அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம்.